கோகோபீட்டை நம்ம எப்படி மண்ணாக வந்து மாற்றி பிளான்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5 kg அதுக்கப்புறம் 1 kgயில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேருந்து கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த பிளாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லார்ஜ் கண்டெய்னரில் நம்ம வச்சிடலாம். ஒருவேளை லார்ஜ் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா நம்ம இதை ஹாஃபாக பிரேக் பண்ணி இன்னொரு கண்டெய்னர்லையுமே நம்ம ஷேர் பண்ணி வைக்கலாம். இது வந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், வராது. நம்ம தண்ணி போடும்போது அந்த வாட்டர் வந்து நல்லா இதோட அப்சர்வ் ஆகிறதுனால ஈஸியாக நம்மளால் பிரேக் பண்ண முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையால் இந்த மாதிரி லைட்டாக பிரேக் பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் வந்து இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். மண் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி மாடிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 25 to 30 liters வாட்டர் நம்ம ஆட் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம ஒரே வாட்டி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம போடுற வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிறதுனால அந்த கோகோபீட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்மளுக்கு அதை பார்க்கும்போது நல்லா தெரியும். 15 minutes இன்டர்வலில் திருப்பியும் நம்ம கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் ஜெர்மினேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏரியேஷன் நல்லாயிருக்கும். ரூட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இதில் வந்து. அதனால பிளான்ட்டுமே நல்லா க்ரோ ஆகும். 5 மடங்கு தண்ணியை வந்து இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஒரு 5 kg நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு 30 kg நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து தண்ணீரையும் பிடிச்சு வச்சுக்கும். நம்ம டெரஸில் இருக்கிறதுனால நம்ம 2 days நம்ம வாட்டர் ஆட் பண்ணலைன்னா கூட இதில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி இது வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸஸாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால நம்ம வேறு ஒரு பக்கெட்டில் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ரெண்டுலேயுமே நம்ம வாட்டர் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour நம்ம இதை வந்து இப்படியே வச்சிடணும். நல்லா வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 hour ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். ஏன்னா இதில் வந்து சால்ட் இருக்கும், அதனால தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். சால்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வாஷ் பண்ணாமல் நம்ம போடுறோம் அப்படின்னா சால்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செடி அதில் வைக்கும்போது சால்ட் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் பிளான்ட்டுக்கு வந்து கம்மியான ஒரு வாட்டர் தான் கிடைக்கும். பிளான்ட்டோட க்ரோத்தும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. விசிபிளாக தெரியலனா கூட நம்மளுக்கு அதோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையால் நல்லா இப்படி தண்ணியெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்துடும். இதை நம்ம வந்து வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் நம்ம காய வைக்கிறோம். சும்மா அப்படி தரையிலேயே நம்ம வந்து போடலாம். போட்டு நல்லா ஒரு 2 days நம்ம நல்லா அதை வந்து காய வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 year கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே வந்து வச்சாச்சு, நல்லா காயட்டும். இதில் மெயினாக நம்ம எதுக்கெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீட் ஜெர்மினேஷனுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அதில் ஏரியேஷன் நல்லா இருக்கிறதுனால, காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ரூட் ஸ்ப்ரெட் ஆகி பிளான்ட்டோட க்ரோத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். சாயிலில் வர உங்களுக்கு ஃபங்கஸை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ரூட் டிசீஸை ரெடியூஸ் பண்ணும். பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லேயர்ஸ் மட்டும் காய்ஞ்சிருக்கு, உள்ளே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து நியூட்ரியன்ஸ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்றப்போ அதை கூட இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம எப்போவுமே கோகோபீட் வந்து கொடுக்குறோம் போது நம்ம கூடவே ஏதாவது ஒரு மேன்யூர் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ கவு டங் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கோட் மேன்யூர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கோட் மேன்யூர் சேர்க்கும் போது மட்டும் நல்லா அந்த மாதிரி இடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டர் வந்து நம்ம கோகோபீட்டோடு சேரும்போது இன்னுமே அதிகமான ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும். சாயில் வந்து என்ரிச்சாக இருக்கும். இது வந்து வெர்மி கம்போஸ்ட். இது வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இல்லைனா வெறுமே கோகோபீட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டிங்கில் வைக்கலாம். முக்கியமாக கோகோபீட்டில் வந்து நம்ம போடுற நியூட்ரியன்ஸ் கூட அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பிளான்ட்டுக்கு எப்போ தேவையோ அது வந்து பிளான்ட் வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோகோபீட்டில்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டில் வச்சிடலாம். இது கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா சாயில் கொஞ்சம் வெயிட்டாக வேறு இருக்கும், நம்மளுக்கு அது வந்து தூக்கிட்டு வர கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இந்த கோகோ பீட்டை வந்து நம்ம சாயிலில் கூட நம்ம கலந்துக்கலாம். ஏதாச்சும் நம்ம மேன்யூர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்றா நம்ம போடலாம் க்ரோ பேக்கில். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.